ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாம் இப்போ எங்கே கிளம்பிகிட்ருக்கோன்னா பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக தாங்க. பாப்பாவுக்கு கம்மிங் 25th பர்த்டே வருது. ஸோ அதுக்காக தான் ட்ரெஸ் எடுக்க கிளம்பிகிட்ருக்கோம். பாப்பா, நான், எங்கள் மாமியார் 3 பேர் ட்ரெஸ் எடுக்க கிளம்பிகிட்ருக்கோம். பாப்பாவுக்கு வெளியில் போகிறதுனாவே ஒரே ஹாப்பி தான். ஸோ பாப்பாவை நான் ஒன்றும் கிளம்பிட்டோம். அதுவும் நைட் ரைடுங்க. பாப்பாவுக்கு வண்டியில் போகிறதுனாவே ஒரு ஒரு தனி சந்தோஷம்தான். பாப்பா ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு கேமராவுக்கு போஸ் கொடுத்துட்டு வந்துட்டுருந்தாங்க. நைட்டு ஃபுல்லாக நைட்டு ஒரு 7 மணின்றதுனால அந்தளவுக்கு க்ரௌடு இல்லை. ஸோ ரோடு ஃப்ரீயாக தான் இருந்தது. நைட் ரைடு கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. ஷாப்புக்கு வந்தாச்சுங்க. ஷாப்புக்கு உள்ளே போயாச்சு. உள்ளே போயிட்டு பாப்பா சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் கேட்டுட்டு இருந்தோம். அவங்களும் எந்த சைடு இருக்குதுன்னு காமிச்சாங்க. ட்ரெஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. பேபி ஷாப் அப்படின்னா சொல்லவா வேணும். எல்லா ட்ரெஸ்ஸுமே கிளாத்தும் சூப்பராக இருந்தது, டிசைனும் செம்மையாக இருந்தது. சிம்பிளாக இருந்தாலும் போட்டால் சூப்பராக இருக்கும். கலர்ஸும் எல்லாமே செம்மையாக இருந்தது. எல்லாமே மோஸ்ட்லி அதிகமாக எல்லாமே லைட் கலர்ஸாக தான் இருக்குது. ஒயிட்டு, லைட் வயலட்டு, ரெட்டு, ப்ளூ கலர் எல்லாமே செம்மையாக இருந்தது. இந்த க்ரீன் அத்தைக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்ட்டு ஒரு ஆப்ஷனில் அத்தை வச்சுட்டு வந்திருக்காங்க. அதை பாப்பாவுக்கு எது செட் ஆகுன்னு சொல்லிட்டு அத்தை ஒவ்வொன்றா பார்த்து செலக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் ஒரு பக்கம் ட்ரெஸ் செலெக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். பாப்பா அவள் பாட்டு கீழே விளையாண்டுட்டு இருந்தா. இந்த ட்ரெஸ்ஸும் அத்தைக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லா ட்ரெஸ்ஸுமே நல்லா கிளாத் நல்லா சாஃப்டாக இருந்தது. அதிகமாக மோஸ்ட்லி இதில் லைட் கலர்ஸாக தான் இருந்தது. சரி, பாப்பாவுக்கு கொஞ்சம் டார்க் கலராக எடுக்கலான்ட்டு பார்த்தோம். லைட் க்ரீன் எல்லாமே நல்லா இருக்குது. சரி, பர்த்டேக்கு போடணுன்றதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்ன்றதுனால பார்த்துட்ருக்கோம். எல்லாமே கலர் சூப்பராக இருக்குங்க. நீங்களே பார்த்துட்ருப்பீங்க. கவுன் டைப்பு, வெஸ்டர்ன் எல்லாமே நல்லாயிருக்கு. இது எல்லாமே கொஞ்சம் ஃபங்க்ஷனுக்கு போடுற மாதிரி இருக்குது. குட்டி குட்டி ட்ரெஸ்ஸாக அழகாக இருக்குது. இதெல்லாம் குட்டி ட்ரெஸ்ஸாக இருக்குது. சூப்பராக இருக்குது எல்லாமே. நாங்கள் இந்த ட்ரெஸ் தான் எடுத்திருக்கோம். இந்த ட்ரெஸ்ஸு சரியாக இருக்கான்னு போட்டு பார்க்குறதுக்காக போட்டுட்ருக்காங்க. ஏன்னா நிறைய ட்ரெஸ்ஸு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு பாப்பாவுக்கு பத்தாமல் போயிருக்கு. ஸோ அதனால் இங்கேயே போட்டு பார்த்துடலான்னு சொல்லிட்டு போட்டு பார்த்துட்ருக்கோம். பாப்பா போட விடவே இல்லை. அதனால் அத்தை ஹெல்ப் பண்ணாங்க. சூப்பராக இருக்குல்ல. இந்த ட்ரெஸ் பார்க்கும்போது அந்தளவுக்கு எதுவுமே நல்லா இல்லாத மாதிரி தான் இருந்தது. இப்போ பாப்பாவுக்கு போட்டோன்னு சூப்பராக இருக்குங்க. பப்ளியாக நல்லாயிருக்கு. கலர்ஸும் மல்டி கலர்ஸாக இருக்குது. லைட் கலராக இருக்கிறதுனால பாப்பாவுக்கு சூப்பராக இருக்குது. பாப்பா இந்த மாதிரி போட்டதே இல்லை. கண்ணாடியில் பார்த்துட்டு அவளாக விளையாண்டுட்டு இருந்தா. அப்புறம் இந்த தள்ளுவண்டி பார்த்துட்டு சரி ஓகே நல்லா இருக்கே வாங்கலான்ட்டு பார்த்துட்ருந்தோம். சரி அவள் ஃபஸ்ட்டு இதை யூஸ் பண்ணுறாளன்னு பார்க்குறதுக்காக ட்ரையல் பார்த்தோம். அப்புறம் இது எல்லாமே ஜென்ஸ்க்கு ட்ரெஸ் எல்லாமே நல்லாயிருக்கு.
அவங்க பில் போடுற கேப்பில் சரி ஷாப்பை கொஞ்சம் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். தொட்டில் எல்லாமே அழகழகாக இருக்குது. பேபி ஷாப்பில் எல்லாமே அதிகமாக லைட் கலராக தாங்க இருக்குது. பேபிக்கு தேவையான எல்லா பொருளுமே இங்கே இருக்குது. எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கு. டிசைன் கலர் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. பேபிக்கு தேவையான டவல் செப்பல் எல்லாமே நல்லாயிருக்கு. ஆனால் என்ன கொஞ்சம் ரேட் தான் ஹையாக சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் ட்ரெஸ்ஸு மட்டும் போதுன்னு சொல்லிட்டு பேக் பண்ணிட்டோம். அப்புறம் என்னங்க, ட்ரெஸ் எடுத்துகிட்டு பேக் பண்ணிவிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். வெளியே ஒரு 3 பொம்மை மட்டும் அழகாக நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் வீடியோ எடுக்கலன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.